சார் இந்த ஏரியாலலாம் அவனுக்கு ஆக்சஸே கிடையாது சார். இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் மொத்தமும் நேற்று ஒரே நாளே ட்ரெஸ்பாஸ் பண்ணியிருக்கான். சூப்பராக வீடியோ எடுத்துருக்கேன். சென்னையில் லேண்ட் ஆகிறதுக்குள்ள அர்ச்சனைக்கு என்ன ஒன்றான்னு தெரியலையே. சாப்பிட்டுல இருக்கா பாத்துட்டேன், அவனும் பாத்துட்டேன். குடிச்சுவானோ இந்த வந்துட்டானே இந்த ஐயோ உள்ள வந்துட்டேன். ஐயோ பேரிக்கால போய் மோதிட்டாங்க. வண்டியும்ல ஆஃப் ஆயிடுச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு. அந்த முட்டா போய் அர்ச்சனால இப்ப தேவையில்லாத வேலையா போச்சு. போ இத்தனை பேர் இருந்து ஒன்றும் செய்ய முடியலையா? அது ஒரே கையிலே வச்சாச்சு. அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையே. இவன் அப்படியே நின்றுட்டு இருக்கா? அதத்தே இதா ஓடாம வைக்காம அப்படியே நிற்கிறா. அரக்கன்னா இருக்கு. இத்தனை மெயின் சிக்னல் இருக்கு, ஒரு பேர் நிற்கிறாள். பூரா நோட்டீஸ் பண்றாங்க. அதான் திறந்து வச்சுருக்கேன். வெள்ளூர் ஆந்திராவில் இருக்க தளபதி வேட்டைக்கு கிளம்பி விட்டார் வேட்டையன். மேன்சன் நல்லா இருக்குல்ல? நல்லா அப்படிங்க. ஒருத்தரும் புரிய மாட்டேங்கிறாங்க. இல்ல அது யார் வருவா உங்களுக்கு? அந்த ரயில்வே போலீஸ். ஐயோ சட்டு வேற லாக் ஆயிருக்கே. இது ரெண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கத பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கு? சவுண்ட் கேட்ட உடனே ஏதோ யோசிக்கிறா. மாத்திரை சாப்பிட மறந்துடாதீங்க. பிரீத்தி ஒரு நிமிஷம். என்னப்பா? எனக்கு ஏதாவது ஆனாலும் இல்லை நான் இல்லாதப்போ உனக்கும் தங்கச்சிகளுக்கு பெரிய பிரச்சனை ஏதாவது வந்தாலும் உன் செல்ஃபோனுக்கு ஒரு கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். அதை ஃபோன் பண்ணி கூலி நம்பர் 5821 ரஜினி மகளா இவதே மகளா இருக்குமோ? ஆமா, அது 5821 நம்பருக்கு போன் எடுக்க முடியாதே. அது அந்த நம்பருக்கு தேவை. ஆமா ஆமா, அவன் நம்ம அதே பர்சனல் நம்பர். அது 5821. அந்த ஒரு போன் அதை போய் எடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கு கட் ஆயிருங்க. ஹலோ, நீங்க யாரு என்னன்னு தெரியல. உங்க கூலி நம்பர் 5821 சொல்லுங்க. வாய்ஸ் தெரிஞ்சிச்சு. என் பேரு பிரீத்தி. எங்க அப்பா பேரு. ஐயோ ஐயோ கட் ஆயிடுச்சே. ஐயோ டென்ஷன் ஆகுதே. ஐயோ லைன் கட் ஆகி போச்சே. அந்த லைனே கட் ஆயிடுச்சு. ஐயோ யார் வந்து காப்பாத்துவா? ஐயோ எங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சென்டர் 2 காலம் நான் ஃபோன் பண்ணேன். ஜெயில முடிச்சிருந்தா கூட. ஐயோ இவனையும் கொண்டுவேன் போலயே. நல்ல வேலையா போச்சு. ஐயோ போனு கீழே விழுந்துருச்சே. ஐயோ அவனை கொண்டுட்டேன். அட பாவி. என்னாச்சு? அந்த பொண்ணு தப்பிச்சுட்டா.
பாஸ்போர்ட் கோல்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைக்கிட்டு மாட்டேங்குது. டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற அத்தி அவ அங்கதான் இருக்காளோ. ஸ்டேஷன் பார்க்கிங் மாத்திக்கிட்டு ஐயா ஐயா அப்புறம் பேசுறேன். மொத்தமா முடிஞ்சு போச்சு போ. சார் சம்மன்ஸ் ஆன் வீடியோ கால் சார். இப்போ கனெக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் பார்க்க முடியும் சார். வீடியோக்காக பார்த்தா எப்படி சார் நான் உங்ககிட்ட இன்ஃபார்மராக தான் வந்தேன். இத்தனை வருஷமா அவங்க இப்போ தான் தின்னுட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் மேலே இருக்கா. இப்போ அவங்ககிட்ட தான் மொத்த குடிமே இருக்கு. யார் யாருக்கு எல்லாம் இது வரைக்கும் ஆர்கன் சப்ளை பண்ணிருந்த எல்லா ஃபைலும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டான். என் வாயிலே அது சொல்ல வச்சுட்டு வந்துச்சு. இப்போ நான் இது உங்கள் கண் முன்னாடி பண்ணலண்ணா. இது அவன் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கா சார். நடிப்பு எவ்வளோ ஏமாத்துறேன். நாளைக்கு என் பொண்டாட்டி என் கையில் கூட ஏமாத்துறேன். யார் மயனையா இல்ல வேற ஒருத்தன். ஐயோ அதே பையன் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ போனாலும் பிடிச்சலாம் சார். ஐயோ கொஞ்சம் விட்டானா பாவியலா. அப்பதானே அவளை போய் பிடிப்பாங்க. அதுக்காண்டி உண்மையை சொல்ல ஐயே அந்த போனுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான் போல. அதே போன் கீழே விழுந்துருச்சு. இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஏன் கண்ணு முன்னாடியே மைனை கொண்டு போட்டாங்க. நீ யார்? இப்ப கூட நீங்க தனியா இல்ல, அந்த 18 பேர் கூட தான் வாழ்ந்துட்டு. ஐயோ 18 உடச்சு எடுக்கிறாங்களே. மரியாதை ஒண்ணு இல்ல, அந்த 18 பேர் கழுத்தை அறுத்து போட்டுருவேன். ஒத்த விசில் தான். பாக்குறியா? இவனே விசில் அடிக்கிறான். ஐயோ விசில் எல்லாம் பறந்துருச்சு. ஆப்போசிட்டா நடக்குது. ஆமாடா நாங்க கூலிங்க தான். 19 19 ஆமா காளிசாவா ஏங்க இவன் தான் அந்த ரூம்ல இருக்கானே. யாரு தெரியலையே. அதே தெரியலையே யாருன்னு. சைலண்டா போன்ல ஒரு ஆமா கன்னட சூப்பர் ஸ்டார் ஓ இது பூரா அவங்க வேலை செய்யற அந்த குக்கிங்க. மியூசிக் பிடிச்சி விட்டாங்க. நல்ல சண்டை போடுறாங்க 2 பேரும் நல்ல பொருத்தமா இருக்க பார்ட்னர்ஷிப். நொறுக்கி விட்டாங்க. நம்பர் எடுக்க முடியுதா? முடிஞ்சு. சார் கூப்பிட்டு வர சொன்னாரு. எந்த சார்? எங்க மேன்ஷனுக்கு 2 பேரும் வர சொன்னாரு. அட அறிவு கட்டவிலே, யார் என்னன்னு பார்க்க மாட்டியா நீன்னு? ராய்பேட்டா போயிடுங்க. உங்களை வேற இடத்துக்கு கூட்டு வர சொல்லியிருக்காங்க. சூழ்நிலை காமிச்சா அந்த பொண்ணு முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஏங்க சீரியல் காமிச்சா
போடு ஆ, செகண்ட் engineering இவளை போட்டு முட்டி வர கழுத்தை தூண்டா engineering சேர்த்துல விட்டு வந்துட்டாங்க. அதான் இவனையும் சுத்தி சேர்த்துட்டு வந்துட்டாங்க. ஐயோ பயங்கர நடிப்பாச்சே. நடிச்சு தயாளன். இந்தா இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். தயாளுக்கு ஃபோன் பண்ண என்ன பண்ற? அவன் கழுத்துல இருக்க அந்த இதை கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். செயினியா? தப்பி வந்துட்டானே. ஆல்சியும் சேர்த்தாரு ஸ்பீக்கர்ல. சார் சொல்லுது. சொல். பொய்யா எப்படி பேசுறா அவர். அவளுக்கு இதுக்கு எது சம்மந்தமே இல்லை சார். உங்க பையனை லவ் பண்ணி ஏமாத்த சுத்த நேரம் பாவம் சார் இவளே இவளுக்கே புரியுது என்ன. தப்புன்னு கட்டி நிறுத்தால. தப்பிச்சிட்டேன். எனக்கு எப்படி ஈஸியா 4000-5000 கோடி சொத்து இருக்கு. அதெல்லாம் அனுபவிக்க எனக்கு 2 பசங்களோ 3 பசங்களோ இல்ல, ஒரே பையன்தான். அவன் நினைச்சிருந்தா ஈஸியா வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். அவன் அப்பண்டி. என்ன தப்பு பண்ணல சார், பாவம் சார் விட்டுருங்க. போட்டு இப்போதே வந்து எனக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கு. அநியாயம் அந்த அர்ஜுனை கொண்டு போட்டாங்களே. கஸ்டமர்ஸ் ஆஃபீஸரா இருந்தானா கடல்ல தள்ளி விட்டேன். அவ்வளவுதான் அவ்வளோ போட்டு தள்ளணும். அடுத்து நெக்ஸ்ட் ஐயோ இவங்கிட்ட போயிருவானே. அடையே பாவம்டா. அவளை எதுவும் பண்ணாதடா. ஐயோ தேவா உனக்கு என்ன வேணும்? சார் இப்ப வராரு. நினைச்சு பாக்குறேன் எல்லாத்தையும். Let him come. Send him up. இவனுக்கு ஒரே பையன் தான் போலங்க. ஐயோ அநியாயமா கொண்டு போட்டாங்களே. அதுவும் கஸ்டமர் வளர்த்துருக்கேன். என்கிட்ட இருந்து நீ எடுத்துட்டு போனா அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஃபைல்ஸ், அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா தயால் மாதிரி ஆளுக்கு அது ரொம்ப பெருசு. உன்னை நம்பி ஒரு ஆளை கொல்ல சொல்லிவிட்ட. நீ அவனை கொன்னு இருந்தா என் பையன் இப்ப என்ன பண்ணாலும் அவன் திரும்பி வரப்போறதில்ல. நீ கொல்லல, கண்ணெதிரா பெத்த பையனும் பொண்ணும் சாகிறது என்னன்னு உனக்கு காட்டணும் நினைச்சேன். அப்படியே பார்த்தாலும் உனக்கு எந்த உறவும் இல்லை. ஆனா உனக்கு புரியவில்லை. அவன் பொண்ணுக்காக உன்னை இங்க வரல. சொல்ல நீ யாரு, இங்க எதுக்கு வந்த? இல்ல சத்துருவா. தேவை அவ கூப்பிடான்னு போக. கீழே கொண்டு போய் இவளையும் ஆபரேஷன் தியேட்டர்ல போடு. இவ்வளவு ஐயோ வாக்கி டாக்கி ஆன் லெவே. இவ ஹார்ட் எடுன்னு சொன்னதான் எடுத்து. அவனுக்கு ஏற்கனவே செக் பண்ணியிருந்தாங்கல்ல, இவனுக்கு ஏற்கனவே செக் பண்ணியிருந்தாங்கல்ல. இல்லையே எல்லாருமே வச்சிருக்காங்களா ஆபரேஷன் இல்லையே. அனாதையா இருந்த எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்து என்னை மரியாதையா வாழ வச்சா. நாங்க கூலிங்க சார், முதலாளிங்க தான் எங்களுக்கு கொடுக்கறவங்க. எங்களால ஒன்றும் செய்ய முடியல. அதுல இவன் ஜெயிலுக்கு போயிடுவான் போல நினைக்கிறேன். அந்த போதைப்பொருளோட சிக்கினா அந்த நாட்டிலேயே வந்து சாகுற வரைக்கும் சிறையில இருக்கணும். நாங்க என்ன பண்றது? அப்படின்னு பாக்குற மாதிரி இருந்தது. நான் ஏதோ பேசாம அவங்க கூட போயிட்டேன். இது ராஜசேகர் தடுத்தா. நீ அவங்க கூட போக கூடாது. நீ போனா திரும்பி வர முடியாது. அதனாலதான் தங்கச்சி மறந்துடணும், என்ன மறந்துடணும்,
வாழ்க்கையில மறுபடி எங்களை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னான். அப்ப இவனுக்கு குழந்தைன்னா இருக்கிறது தெரியாது போல. அவங்க கூட நான் அது போன பிறகுதான் அது தெரிஞ்சது. அந்த அது நாடு கடத்தி வேற நாட்டுக்கு விடுறதுக்கு இல்ல, நடுக்கடல்லையே எங்களை சாவடிச்சு கடல்லையே தூக்கி போடுறதுதான் அவங்க திட்டம். சேவியர் உங்க அப்பா அவனை கொன்ன அந்த லேபர் லீடர் தேவராஜ். அதனால எங்கேயோ பார்த்தேன்னு சொல்லுங்க. வேலை செஞ்ச கம்பெனி பேர் 7 Seas, வேலை செஞ்ச ஊர் பால்வா. என்னை பத்தி எல்லாம் விசாரிச்சேன்னு சொன்னீங்க சைமன். நீ என்னை பத்தி சரியா அப்பப்ப விசாரிச்ச. சொல்லிக்கிட்டே இருந்தாருல்ல. ராசிகர் பொண்ணு இல்ல, ஏன் பொண்ணு பார்த்துட்டு எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா தெரியல. இல்ல அந்த ஸ்டைலு, அவன் நடந்து வர அந்த ஸ்டைலு இன்னும் அப்படியே தாங்க இருக்கு, கொஞ்சம் கூட மாறல. ஐயோ வேற லெவல் மூமெண்ட். ஐயோ செம்ம வெறிக்கணும். இந்த அளவுக்கு இவ்வளவு ஏத்துலயும் அவன் அந்த மூவ் பண்றான் பாருங்களே, அது ஒரு பெரிய விஷயங்க. நல்லா நல்ல இது சவுண்ட் கேட்கல. லாக் பண்ணி விட்டாங்க. இந்த இதுலயும் சிகரெட்டா? எப்பவுமே சிகரெட் அடிச்சுட்டே தானே இருக்கேன். இந்த ஐயோ வந்துட்டானே. அன்னைக்கு அப்பனை கொண்டு ஹீரோ ஆனல்ல, அப்பன சின்ன பையன் இப்போ அப்படியே அதத்தை எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் எங்கேயும் உன்னை பார்த்திருக்கேன்னு. என்ன வாட்சா? அவன் ஆனா உயிரோட தானங்க இருக்கேன். யாரு? சால்மன். சரி அவன் பேர் என்ன? அது தயாளன். ஐயோ வெட்டிட்டான். முடிச்சுட்டுவானோ இல்லைண்ணே, போட்டு தள்ளிடுவானோ. முடிச்சிட்டியாப்பா. இவங்க குரூப் வந்துட்டாங்க. என்ன வெடிகுண்டு என் நண்பனை கொண்டவனை கண்டுபிடிக்கத்தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ இங்க உன் அப்பனோட மோசமா இருக்க. உன்னை உயிரோட விட்டா என் கூலிங்க உயிரோட இருக்க முடியாது. சொல்லி ஆளுகளை பூரா நீ என்ன கொன்ன பிறகு உன்னை தேடி ஒருத்தர் வருவான். ஐயோ அது யாரு? பார்க்கலாம். ஐயோ கொண்டேன். என்னங்களா ஒவ்வொருத்தரையும் கொண்டு அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்கீங்க. ஐயோ தேடி வருவேன். அதுல ஒண்ணு எடுத்துட்டு ஒரு வாட்சை எடுத்துட்டு போயிட்டேன். சாவ மாட்டேன். ஐயோ அவன் வருவான். அது யாரு? எல்லா வாட்சையும் ஜாயின் பண்றேன். இப்ப கொல்றாவல. ஐயோ இங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இந்த லேப் போடா இப்பதே இருக்கு, கொஞ்சம் மன நிம்மதியா இருக்குமா. முடிச்சிடலாம். அப்படியே கட்டிட்டு தொங்க விட்டுருவானோ. சிப்ப காமிக்கிறானே. கப்பல் கப்பலுக்கு தேவையா? இது
லீகலா பண்ணாம இப்படி இப்படி எந்த வேலை பண்ணா அவ்வளவுதான். ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஆமா இது அது இது எவனோ வந்துட்டாங்கப்பா. நான் சொன்னேன்ல ஒருத்தன் வருவேன்னு. தூசி கிளம்புறாங்க. அதான் உண்மையில இறங்கி இருக்குங்க. தூசி என்ன வருது? நாய் இது யாரு? இவன் தான் போலக்காவே அவன் சொல்லவே பயங்கரமா இருக்கு. ஆமா அறிவியல் மின்னல். ஆமா ஏன் அமீர் கான் காமெடி பீஸா இருப்பானோ? லோன் பண்றாங்க. ஆமா டேரக்ட் பீஸா காமெடி பீஸா இருப்பானா? இது காமெடியா? ஆமா காமெடியா. காமெடியா? அடுத்து ஒரு கண்ணா போல दुश्मनों को तो मार दिया है கத்தி வச்சு வெட்ட போறானாங்க. எல்லாத்தையும் கலத்தி கொண்டு வந்துட்டாங்களேங்க. தனியா ஒரு குரூப் கூலி குரூப் கூட இருக்காங்க. யாரும் தெரியலையே. நம்ம ஊராமே வச்சிருக்கா. ஐயோ புரிஞ்சுச்சா? வெட்டலையா? வெட்டலைங்க. அது வச்சிருக்கேன். ஆமா ஏன் வெட்டாம விட்டேன்? இது கூலி இல்லை. ஆமா டிவிஎஸ் நான் கூட இது எப்படி மாத்திருக்காங்க ஆள. 100 பேரை நாட கடத்துறேன்னு சொல்லி அவங்கள கொண்டுட்டு வாய்ஸ் கூட மாத்திருக்காங்க. இந்த தேவா பத்தி மாத்திருக்காங்க ஆள. என்கிட்டயே விளையாடி இருக்க. உண்மையில கஷ்டப்பட்டு நல்லா எடிட் பண்ணி அருமையா பண்ணிருக்காங்க. ஓரளவுக்கு நான் அடிக்கணும் யார் நினைச்சேன்? அவனோட ஃப்ரெண்டு தான் நினைச்சேன். சத்யராசன் எவ்வளவு எங்க காமிச்சிருக்காங்க பாருங்களே. நான் இவன் தான் அடிக்கிறான்னு நினைச்சு விட்டேங்க. ஃபர்ஸ்ட் அந்த 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 பையன் இவன் தாங்க. இன்னொருத்தன் இவன் போல. சத்யராஜ் மட்டுமே இந்த தப்பிச்சு தனியா அவ அப்பா கொண்டு விட்டான்னு சொல்லிட்டு கிழமை வீல் சேர்ல உட்காந்துருக்கேன். இது பாரு, இந்த கப்பல்ல போட்டு கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க எப்படி எப்படி இவன் போல இப்ப தேவா அந்த தெரிஞ்சிட்டு பாருங்க. எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்க. என் பேர் இன்னும் மறக்கல. அவனுக்கே தெரியல சாவல அப்படிங்கிறேன். ஏங்க அதத்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன். அந்த இருக்க பேசுங்க. அந்த பார்த்து என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதும் இப்போ எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நீ என்ன பண்ற எது பண்றேன்னு தெரியாம உன்கிட்ட வர கூலிங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவன் அவன் பையன் போல பையனை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ.
समझ लिया ना ஆனா கடைசியா எதுக்கு இவனை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. யாரு? இது யாரு? இவனையும் பேசி கொண்டு வந்துட்டாங்களா? அப்பயே இவனை காணாம, இவன் உயிரோட இருந்தானே. போ, இவனை முதல்ல போடுங்க. கத்திக்கு வேலை வந்துருச்சு. என்னடா நடக்குதுங்க? அதுக்கு 3 சூப்பர் ஒண்ணு சேர்ந்தாங்களே. எக்ஸ்ட்ரா இருக்கா மொத்தத்தையும் வாங்கிட்டு 30 வருஷமா ஒருத்தனை இது ஆஃப்லைன் அவன் சொன்னது. வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது உன்னோட பாச, அதுக்கு மேல இருக்கிறவன தன் நச்சுக்கட்டி சேக் ஆகுது இப்பவே. மேலே போயிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுது பவர் ஹவுஸ் போ, ஒட்டே இதுல முடிச்சிட்டேன். ஏங்க காங்கிரீட்டை போட்டு மூடிட்டாங்க. ஏங்க பவர் வச்சா தண்ணி அந்த இது ட்ரிங்கு சரக்கு அந்த பாட்டில் எடுத்து குடிப்பான் பாருங்க. அவன் இறந்த உடனே அந்த முடிஞ்சு. इतना गहरा गड्ढा खोदने की क्या जरूरत तो बोलिए कब जुड़ रहा है मेरे साथ और इस दफा इतना वक्त मत लीजिएगा मुझे एक बार உடம்புற फिर பச்சை आपके लिए इंडिया आना ना पड़े கண்ணா திருப்பி நான் உனக்கு அதே சொல்றேன் கூலிங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சின்னு சொன்னா திரும்ப வருவான்டா. உன்னை தேடி என்னை மெக்சிகோ வர வச்சிடாது என்ன போய் நடக்குது? செக் இன் பண்ணிடுங்க இல்லைன்னா லேட் ஆயிடும். வெளிநாட்டு கழிச்சுதான் போல. நைட்டே தெரியும். சார் நீங்க யூனியன்ல வேலை செய்யும் போது உங்க கூலி நம்பர் என்ன சார்? கேக்குறேன். 3348 உங்க கூட வேலை செஞ்சவங்கல்ல கூலி நம்பர் 5821 யாருன்னு தெரியுமா சார்? சொல்ல மாட்டேங்கிறானே. கணக்கில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க யாரும் தெரியல கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கட்டும் நினைச்சிட்டேன் போலங்க. சரி நான் வந்து தூரமே கிளம்பிட்டாங்க வெளிநாடு. அதத்தை சார் நான் உங்களை அங்கிள் அப்பான்னு வாழ எடுக்க வந்தா. ஆனா மகன் தெரிஞ்சு பேச முடியாம போறது எவ்வளவு பெரிய வருத்தம். சொன்னா அவங்களுக்கு அதே அதே ஏன் மறைச்சிட்டேன்னு தெரியல. அந்த அதே அப்போ அந்த ஒய்ஃப் சோபனா. ஆனா இந்த ஏஜ்ல என்னங்க ஆமா இந்த அளவுக்கு ஒருத்தர் ஆக்டிவா நடிக்க முடியும்னா அது ரஜினியால மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு ஆள் மட்டும்தான். அந்த அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஸ்டைல் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அந்த பிளாஸ்பேக்ல வந்து வெறித்தனம் எப்படி இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றே தெரியல. நம்ம முரட்டுக்காலை அந்த மாதிரி காலகட்டத்துல உள்ள அந்த ஃபேஸ் வந்து கொண்டு வந்துறாங்க. அந்த வாய்ஸும் கூட சூப்பரா உண்மையிலே அந்த ஏஐ வந்து பண்ணது வந்து அருமையா பண்ணியிருந்தாங்க. உண்மையில எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுல வந்து குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸ்ருதிகாசன் வந்து நடிப்பு வேற லெவலு. அப்புறம் சோபின் வந்து வெறித்தனமான நடிப்பு. எல்லாருமே கேரக்டர் நல்லா அவங்க கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு.